டெல்லி ஏற்கனவே தயாரித்து கொடுத்து விட்டதோ இது போல செய்யுங்க, இந்த கன்னடனுக்கு சாதகம் பண்ணணும், தமிழனுக்கு பாதகம் பண்ணணுங்கிறதான் டெல்லி ஏகாதிபத்தியத்தின் நிரந்தர கொள்கை லட்சியம். ஏன்னா இந்த தீர்மானத்தை மேற்கேத்தாட்டை பத்தி சொல்லாம ஒரு தீர்மானத்தை அவர் படிச்சு முடிக்கிறார் விஜய் முதலமைச்சர். உதயநிதி எழுந்திருந்து சொல்றாரு, முக்கியமான ஒன்று விடுபட்டு போச்சு, இது போல மேற்கேத்தாட்டு கட்டலாமா வேண்டாமா என்பதற்கு தீர்ப்பு சொல்ல நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும். இது 4/3/2026 அன்று எங்கள் திமுக அரசு டெல்லிக்கு கடிதம் எழுதிவிட்டது என்று சொல்லுகிறார். அப்ப உடனே விஜய் என்ன சொல்றாரு, ஆமா ஆமா விடுபட்டு போச்சு, நான் 26/5/2026 இந்த கோரிக்கையை சொல்லிட்டேன், டெல்லியில அதிகாரிகிட்ட பேசிட்டேன். நேரலை பார்த்தவங்களுக்கு சில பேர் கவனக்குறைவா இருந்திருப்பீங்க, விட்டுருப்பீங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. அன்னைக்கே இதை சொல்றாங்க. அப்படின்னா திமுக முன்கூட்டியே கொடுத்திருக்க இந்த மனுவை நடுவர் அமைக்கணும்னு அதிகாரப்பூர்வமா எழுதியிருக்கிறாங்க. ரெக்கார்ட்ல நமக்கு தெரியல, அவர் சொல்றாரு. அதை ஏன் தேர்தலில் பேசவில்லை, தேர்தல் காலத்தில் பேசவில்லை, தேர்தல் காலத்துக்கு பிறகும் அதை ஏன் பேசல? அதுபோல தீர்மானம் முன்மொழியும் பொழுதும் அதை சொல்லல. எப்படி விளக்கு போயிடும்? அடுத்தது விஜய் நான் 26ஆம் தேதியே பேசிட்டேங்கிறாருங்க. முதலமைச்சரா ஒரு 15 நாள் 16 நாள் தான் இருக்கும். மே 10ஆம் தேதி முதலமைச்சரா வர்றாரு. 26ஆம் தேதி மேகேதாட்டுக்கு நடுவர் மன்றம் போடணும்னு நான் பேசிட்டேன்னு சட்டசபையில பேசுறாருங்க. எப்படி இந்த முடிவுக்கு வந்தாரு, யாரை கலந்தாரு? அப்பதான் சொல்றேன், டெல்லி எஜமானர்கள் தயாரித்து கொடுத்திருப்பார்கள் இந்த திட்டத்தை என்று ஒரு இதா இருக்கு. இதை உண்மையை உடைக்கிறதுன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். மௌனம் கேட்க கூடாது. அவரு இந்த தீர்மானம் கொண்டு வந்த ப்ராசஸ் வழிமுறை சரியில்லைன்னு சொல்றாரு. இந்த தீர்மானத்தின் பின்னால் உள்ள சதியை சொல்ல தகுந்தவர் அவருக்கு தெரிந்திருக்கலாம்.